ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஹோட்டல் போனாலே பன்னீர் கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம். இந்த கிரேவி நம்ம வீட்டிலையே ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டலில் வாங்குகிற மாதிரி அதே ஸ்ட்ரக்சரில் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 போல் முந்திரி எடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஒரு துண்டளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் உருகட்டும். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்துக்கோங்க. இந்த பட்டர்லேயே இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நல்லா கலர் மாறி வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். அது ரெடி ஆகட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது இருக்கட்டும். பாருங்கள், வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா மாறி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். இதை நம்ம இப்போ சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா அந்த பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த மசாலா ரெடி பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். இந்த மசாலா கரெக்டாக ரெடி பண்ணோம் அப்படின்னா கிரேவி ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக வரும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கிரேவி நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டு நல்ல கலர் மாறுற வரைக்கும் ரெடி பண்ணுங்க. இந்த மசாலா மட்டும் ரெடி ஆகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கலர் நல்லா மாறி வரும். இன்னும் கூட கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லாவே கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதில் துளி கூட இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்ததே தெரியாத அளவுக்கு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி கலர் மாறி வரணுங்க. அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம தக்காளி சேர்த்ததே தெரியாத அளவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணுங்க. அப்போ நமக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கிரேவி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரைஞ்சிரும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவில் இந்த பன்னீரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக 4 பக்கமும் இந்த மசாலா நல்லா கவர் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் இந்த பன்னீரை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துங்க. இப்போ கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி அளவு நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆனில் வைக்கக்கூடாது. இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம பெப்பர் கடைசியாக சேர்த்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்க அப்படின்னா நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான சுவையில் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுட சுட சப்பாத்தி கூட இது சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி, எண்ணெய் நம்ம எதுவுமே சேர்க்காம ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக சப்பாத்தி கூட பன்னீர் கிரேவி வச்சு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பன்னீரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கான டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே அட்டகாசமாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.